ஃபஸ்ட்டு நான் ஆம்பிளியோபிக் ஐயை வந்து ஆஃப்டர் இமேஜ் பார்க்க சொல்லிவிட்டு அதை அக்ளூட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸேட்டிங் ஐயால் பார்க்க சொல்லுவாங்க. அப்போ சென்ட்ரல் ஃபிக்ஸேஷன்னா அது சூப்பர் இம்போஸ் ஆகும், இல்லைனா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து வேர்ட் 4 டாட்டில் வந்து டைமண்ட் பேட்டர்னில் 2 க்ரீன் 1 ரெட் 1 ஒயிட் லைட் இருக்கும். ரெட் அண்ட் க்ரீன் கிளாஸ் அவங்க போட்டுட்டு ஒயிட் லைட் வந்து விசிபிள் டு போத் ஐஸாக இருக்கும். க்ரீன் லைட் க்ரீன் ஃபில்டர் வழியாக, ரெட் லைட் ரெட் ஃபில்டர் வழியாக தெரியும். 5 லைட்ஸ் தெரிஞ்சால் ஜிப்ரோப்பியா, 4 லைட்ஸ் தெரிஞ்சால் அது ஒரு ஆர்க். அப்புறம் 3 க்ரீன்ஸ் ஆர் சீன்னா ரெட் இஸ் பீயிங் சப்ரெஸ்ட். 2 red lights are seen, the eye behind green letter filter is being suppressed. Polaroid suppression test, some distance visual acuity chart யூஸ் பண்ணி Polaroid filter யூஸ் பண்ணி 1 letter from a line வந்து seen by both eyes. இது வந்து யூஸ்வலி இது R and L இருக்கும். கலர்டு ஃபில்டர் வந்து பென்லைட் வழியாக ரெட் அண்ட் க்ரீன் கிளாஸை வந்து அவங்க பார்க்குறாங்க, பென்லைட்டை பார்க்குறாங்க. 1 red and other green 2 lights தெரியணும். சப்ரேஷன் இருந்தால் ஒன்லி ரெட் ஆர் க்ரீன் தெரியும். அந்த ஒரு கலர்ட் ஃபில்டர் டெஸ்ட். அப்புறம் ப்ரெசன்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் ஸ்டீரியோப்சிஸ். ஸ்டீரியோப்சிஸ் வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸை வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு ஆஃப் பைனாக்குலர் டிஸ்பாரிட்டி க்யூஸ். கான்டூர் ஸ்டீரியோகிராம்னா வந்து ஈச் ஐ இண்டிவிஜுவலி பார்க்கும், பட் 3 டைமென்ஷன் இஸ் பாசிபிள் when fusion. அப்புறம் ரேண்டம் டாட் ஸ்டீரியோகிராம்னா வந்து ரெகுலர் ஷேப்ஸ், ரைட் 3 டைமென்ஷனல் பர்செப்ஷன் பிட்வீன் த லெஃப்ட் அண்ட் ரைட் ஐ. ஸோ கான்டூர் அண்ட் ரேண்டம் டாட். அப்புறம் வந்து கான்டூர்னா அதில் டிட்மஸ் ஸ்டீரியோ, ஃப்ளை, அனிமல்ஸ், வேர்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் மாடிஃபைட் வேர்ட் சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேண்டம் டாட். லாங்கூர் ஸ்டீரியோ டெஸ்ட்டும் ரேண்டாட் ஷேப்ஸும் ரேண்டம் டாட்டில் வரும். ஸ்ட்ரபிஸ்மஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ஒன் ஐலேருந்து அனதர் ஐ போகிறது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அதனால் அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ் ஆகுது. இல்லை மோர் த டெஸ்ட் மிமிக்ஸ் த ரியல் வேர்ல்ட், த மோர் லைக்லி ஆர் வில் பி எவிடென்ட். வேர்ட் 4 டாட் டெஸ்ட் கண்டிஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ மேனிஃபெஸ்ட் ஸ்ட்ரபிஸ்மஸ். பகோனிலி லென்சஸில் ஃபைன் ஸ்ட்ரையேஷன் இருக்கும் ஆன் தர் சர்ஃபேஸ் தட் டிஃப்ராக்ட் லைட். பாயிண்ட்ஸ் சோர்ஸ் ஆஃப் லைட் அவங்க வியூ பண்ணும்போது through one lens. Streak of light is seen passing through the light source. அதில் வந்து ஒரு கிராஸ் மாதிரி ஒரு லைன்ஸில் அந்த லைட்டு தெரியும், ஏன்னா அந்த லென்ஸ்லேயே ஸ்ட்ரையேஷன் இருக்குது. அப்புறம் வந்து பேஷண்ட் வேஸ் ஒன் ஸ்ட்ரையேஷன் 45 டிகிரியில் 135 டிகிரியில் போட்டிருப்பாங்க. பென் லைட் 33 சென்டிமீட்டரில் இருக்கும்.